வணக்கம். அரசு வேலைக்கு போகணும் அப்படின்ற கனவோடு இருக்கீங்களா? அதுவும் தமிழ்நாட்டு கல்வித்துறையை இன்னும் மேம்படுத்தணும், அதுல உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்லை காட்டுற ஒரு அரசாங்க அதிகாரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பிஇஓ எக்ஸாம். வட்டார கல்வி அலுவலர், அதாவது பிஇஓ, பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர். இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும், எப்போ இந்த எக்ஸாம் வரப்போகுது, இவங்களோட சேலரி என்ன, இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு தான். இந்த எக்ஸாம் வந்து 2026 மார்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட இந்த இயர் ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமோட வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 51 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல, அடுத்த நோட்டிஃபிகேஷன் டிஆர்பிலேருந்து ரிலீஸ் ஆக போகிறது இந்த பிஇஓ எக்ஸாமுக்காக கூட இருக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாம இந்த எக்ஸாமுக்கு இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ரேங்கே உங்களால் வாங்க முடியும். அதுக்கு இதுதான் ரைட் டைம் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. லாஸ்ட்டாக 2023 நடந்த பிஇஓ எக்ஸாம்ல நம்ம அகாடமியை சேர்ந்த இர்ஷத் அகமது சார் வந்து மாநில அளவில் 3வது இடம் பெற்றிருந்தாரு. அதுவும் 35,403 பேர் எழுதின இந்த எக்ஸாம்ல. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 2 வருஷத்தை அனுபவத்தில் நம்ம கிட்ட ஷேர் பண்ணாரு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பிஇஓ ஆஃபீஸர், அதாவது வட்டார கல்வி அலுவலர், இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கீழே வந்து வட்டம் இருக்கும், அதாவது பிளாக்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக்கு கீழே வந்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்படின்ட்டு பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஒவ்வொரு பிளாக்லையுமே வந்து 100லேருந்து 150 ஸ்கூல்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு பிளாக்லையும் வந்து 3 பிஓஸ் இல்லை மினிமம் 2 பிஓஸ் இருப்பாங்க. இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க கண்ட்ரோலில் வர ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுறது, அந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸை மேனேஜ் பண்ணுறது. ஸோ மொத்தமாக ஒரு பிளாக்ல பார்த்தீங்கன்னா 200லேருந்து 250 டீச்சர்ஸ் இருப்பாங்க. இந்த டீச்சர்ஸோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி, அதாவது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அந்த ரேங்கிங்கில் இருக்கவங்க இருப்பாங்க, பேச்சுலர் டீச்சர்ஸ் இருப்பாங்க, அண்ட் பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூலோட ஹெச்எம்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் மானிட்டர் பண்ணுறது, கைட் பண்ணுறது, இவங்களோட ஒர்க்கில் சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த பிஇஓ ஆஃபீஸரோட ஃபர்ஸ்ட் ரோல். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டே இவங்க தான். இவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்கூல்ஸை ரெகுலராக விசிட் பண்ணி அங்கே நடக்கிற கிளாஸ் ரூம்ஸ்குள்ள என்னென்ன நடக்குது, ஸ்கூல்ஸில் என்னென்ன நடக்குது, டீச்சர்ஸ் எல்லாருமே எப்படி டீச் பண்ணுறாங்க, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அது போய் சேருதா, கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா, அவங்களுக்கு புரிகிற மாதிரி கிளாஸஸ்லாம் நடக்குதா, இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறது. அண்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கை அண்டு அவங்களோட பேரண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான குவாலிட்டியான எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ண வேண்டியது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இவங்களோட அடுத்த ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசு, மாநில அரசு ஸ்கூல்ஸுக்காக கொண்டு வர ஸ்கீம்ஸாக இருக்கலாம், எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு போய் சேர்க்கறது இந்த பிஇஓ ஆஃபீஸரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ ஸ்கீம்ஸ்லாம் தராங்க இல்லையா கவர்மெண்ட்லேருந்து, அந்த அரசு இலவச சீருடைகளாக இருக்கலாம், நோட் புக்ஸாக இருக்கலாம், பென்சில்ஸ், கிரையான்ஸ், ஜாமெட்ரி பாக்ஸ், ஷூஸ், இந்த மாதிரி அரசு இலவசமாக தரக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்டாக சேருதா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் தான் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அகடமிக் ரிலேட்டடாக இந்த ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். இதை தாண்டி இவங்க ஒரு டிராயிங் ஆஃபீஸர், அதாவது அந்த ஸ்கூல்ஸோட டீச்சர்ஸ்க்கு சேலரி சாங்ஷன் பண்ண வேண்டியது, லீவ் சாங்ஷன் பண்ண வேண்டியது, பிஎஃப் மற்றும் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு கரெக்டான வழியில் கைட் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இவங்களுடைய தான். இது எல்லாத்தையுமே அப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் இவங்க தான். இவங்களோட பிளாக்ல நடக்கிற எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கு மேல் அதிகாரியா இருக்கிற டிஓ கீழே ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இவங்களோட ஒன் ஆஃப் த மேஜர் ஒர்க். அது மட்டும் இல்லாம ப்ரொமோஷன் மூலியமா இவங்க டிஓ ஆகவும் முடியும். இவங்களோட அடுத்த ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ ஹெச்எம் கூடவா இருக்கலாம், இல்லை டீச்சர்ஸ் கூடவா இருக்கலாம், டிஇஓ, சிஇஓ கூடவா இருக்கலாம், அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர்ஸ் கூடவா இருக்கலாம். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் அவங்களோட வட்டத்துக்குள்ளே இருக்கிற ஸ்கூல்ஸுக்கான குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ இது எல்லாத்தையுமே வந்து அந்தந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அதுக்கான டேட்டாஸை ப்ரொவைட் பண்ணுறது, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே இவங்களோட ஒன் ஆஃப் த மேஜர் ரோல். இவங்களோட சேலரி லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக 60,000 வாங்குவாங்க. இந்த சேலரி வந்து ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு ஈக்குவலான சேலரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹை ஸ்கூல் ஹெச்எம் வாங்குற சேலரி. ஒரு யூஜி ப்ளஸ் பிஎட் வச்சுக்கிட்டு உங்களால் ஒரு பிஜி அசிஸ்டன்ட் அண்ட் ஹை ஸ்கூல் ஹெச்எம் வாங்குற சேலரிக்கு ஈக்குவலான ஒரு சேலரியை வாங்க முடியும். இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்ககிட்ட ஒரு பேச்சுலர் டிகிரி அண்ட் பிஎட் டிகிரி இது 2 இருந்தால் போதும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஆனால் இந்த பேச்சுலர் டிகிரி எந்தெந்த சப்ஜெக்ட் மேஜரில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், மேத்தமேட்டிக்ஸ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, இந்த சப்ஜெக்ட்ஸில் உங்ககிட்ட ஒரு பேச்சுலர் டிகிரியும் பிஎடும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இதை தாண்டி மற்ற சப்ஜெக்ட்ஸ் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைனா பிஇ, பிடெக் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஈவன் தோ உங்ககிட்ட பிஎட் இருந்தாலும். அதே மாதிரி டியூவல் டிகிரி பண்ணியிருந்தாலோ
அதே மாதிரி ஒரே நேரத்தில் பிஎடையும் யூஜி டிகிரியும் ஒன்றா சேர்த்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இது ஒரு குரூப் 2 லெவலுக்கான ஈக்குவலான எக்ஸாமாக இருக்கு. இதுக்கு டெட்டோ இல்லை ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே இல்லை. நீங்கள் டெட் முடிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ இப்போவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட டெட் இல்லைனாலும் பரவாயில்ல, டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி யூஜிடிஆர்பியோ இல்லை எஸ்ஜிடியோ இன்னொரு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் போஸ்டிங் போகிறது தான் ஒரே எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் குவாலிஃபை ஆகிறவங்கள 1:1.25 அப்படின்ற ரேஷியோவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னா, நான் வந்து மற்ற மாநிலத்தை சேர்ந்தவன், இல்லை நான் தமிழ் இது வரைக்கும் படித்தது இல்லை என்னோட செகண்ட் லாங்குவேஜில், நான் வந்து வேறு லாங்குவேஜில் படிச்சுட்டு வந்தேன், நான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எழுதணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் எழுதியே ஆகணும். அதே மாதிரி மற்ற ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தாலுமே இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஆனால் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் மினிமம் மார்க் எடுத்து குவாலிஃபை ஆகணும். இந்த எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த மினிமம் மார்க் எடுத்தாலே போதுமானது. அவுட் ஆஃப் 50 20 மார்க்ஸ் எடுத்தாலே போதும். இது ஒரு SSLC ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் இந்த எக்ஸாமில் அதிகமான மார்க்ஸ் எடுத்தால் அது போஸ்டிங்கில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு தராது. பட் இந்த பார்ட் ஏல நீங்கள் மினிமம் மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட பார்ட் பி மார்க்ஸை கன்சிடரே பண்ணுவாங்க. ஸோ இந்த 20 மார்க்ஸை நீங்கள் எடுத்தாலே போதுமானது. ஸோ பார்ட் பி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 150 கொஸ்டின்ஸ் இருக்கும், 150 மார்க்ஸ், டோட்டலாக 3 hours இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ இதில் ஜென்ரல் பேப்பர் இருக்கும், ஜிகே இருக்கும் அண்டு சிடிபி இருக்கும். இந்த ஜென்ரல் பேப்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின்ஸ் வரும். அந்த 110 கொஸ்டின்ஸ் என்ன சப்ஜெக்ட்ஸ்லேருந்துலாம் வரும்னு பார்த்தோம்னா, தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், இது எல்லாத்துல இருந்தும் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட டிகிரி வேறு ஏதாச்சும் ஒரு மேஜரில் இருக்குது, நான் தமிழில் இருக்கேன் இல்லை இங்கிலீஷில் இருக்கேன், நான் மேக்ஸு சயின்ஸ்லாம் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். உங்களோட மேஜர் மட்டும் இல்லாமல் மற்ற மேஜரில் இருந்தும் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த 110 கொஸ்டின்ஸுமே எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் கலந்து தான் கேட்பாங்க. அடுத்து ஜிகேலேருந்து 10 கொஸ்டின்ஸ் வரும். ஜிகே மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. சிடிபி ஸ்டைல் டெவலப்மெண்ட் பெடகாகிலேருந்து 30 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் வரும். இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. இது ஒரு OMR பேஸ்டு எக்ஸாம். ஸோ இந்த ஜென்ரல் பேப்பரோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் சயின்ஸ். இந்த ஜென்ரல் சயின்ஸுக்கு கீழே கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி எல்லாத்துலேருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். ஹிஸ்ட்ரியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட், இந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜியாகிரஃபியில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக் கமர்ஷியல் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, இந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டோட்டலாக 110 கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்து ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 10 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த எக்ஸாமோட சிலபஸ் இதை வந்து நான் PDF-ஆக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2023 ஸ்டேட் ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இந்த 2026 கண்டிப்பாக ஸ்டேட் ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுக்காக நம்ம அகாடமிலேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பாஸ் ஆகணும்னு மட்டும் நினைக்காதீங்க, ஸ்டேட் ரேங்க்ஸ்க்கு எய்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். நமக்கு அதுக்கான போதுமான டைம் இருக்குது. இப்போதுலேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம அகாடமிலேருந்து 100% சப்போர்ட் கொடுப்போம். ஸோ நம்ம கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போயிட்டு உங்களால் என்ரோல் பண்ணிக்க முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எக்ஸாம் பார்த்தோன்னா ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.